ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி விரத தினங்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக தாங்க இருக்குங்க. 5ஆம் இடத்துல ராசி இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டிரம் தினத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அது என்ன விஷயங்கள்ங்கிறத பார்க்கும்போது முதலாவதாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. எந்த வார்த்தைகளை பேசணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து பொறுமையாக நிதானித்து பேசுவது ரொம்ப அவசியம். உங்களுக்கு கோபம் காரணமாக தகாத வார்த்தைகளை கடுஞ்சொற்களை பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அதன் மூலமாக உங்கள் பேச்சுகளையும் நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நாவடக்கம் நன்மை தரும். அதிகமான கண்ட்ரோல் பேச்சில் தேவைங்க. எந்த இடத்துல பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் யோசித்து சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தையாக தேர்ந்தெடுத்து பேசுறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதுங்க. நீங்களா வாலியன்றையாக போய் யார்கிட்டையும் கருத்து சொல்லாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை வெளியிடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்ப்பதே நலங்க. குறிப்பாக ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். எனவே இன்றைய தினம் பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு முதலாவது விஷயமாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி சக்தி இன்றைக்கி உங்களுக்கு இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கோபத்தை தவிர்த்து விட்டு முன்கோபம் இல்லாமல் செயல்படுறது நல்லதுங்க. சமுதாய பணிகளில் கொஞ்சம் அலைச்சல் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுக்கு நல்லதுங்க. மிக முக்கியமான விஷயமாக அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆடம்பரமாக வாழணுங்கிறது நல்லது, நல்ல ஒரு மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இருந்தாலும் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு பண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை வெளியே எடுக்காதீங்க. செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்த்து விடுவது ரொம்ப முக்கியம். ரொம்ப அத்தியாவசியம் இந்த செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான செலவுகளை மட்டும் இன்றைக்கி பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமி தினத்தில் உங்களுக்கு மனது தேவையில்லாத போக்கில் போயிட்டு உங்களுக்கு பணத்தை நிறைய செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் உங்கள் சேமிப்பு முற்றிலும் காலியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. அதனால் கவனமாக செலவு பண்ணணுங்க. பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிக்காமல் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களை மனதில் வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா குப்பை மாதிரியான சில தேவையில்லாத நினைவுகள்லாம் இன்றைக்கி உங்கள் மனசில் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்கள் வழக்கமான காரியங்களை கூட உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம். நீங்கள் ஈஸியாக முடியும் அப்படின்னு நினச்ச சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுபறியாக மாறிடும். ஸோ உங்களுடைய காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது புத்தியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் ஒத்தி வச்சுட்டு உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் காரியங்களை முடிச்சதுக்கப்புறமா நீங்களே ஒரு இடைக்கு 2 சரியாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உங்கள் ஹையர் அஃபீஷியலுக்கு அதை சப்மிட் பண்ணுறதுனா கூட பண்ணலாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு நீங்கள் சிறப்பான வகையில் பொறுமையாக நிதானித்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். மனதில் குழப்பம் இல்லாமல் தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு செயல்படுங்கள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. சில விஷயங்கள் நடந்திருக்காது, ஆனால் அது நடந்த மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி உங்கள் வேலைகளை முடிங்க. இன்றைக்கி மிக அருமையான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன்
நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்கள் காதல் வழக்கையும் பொருந்துங்க. நீங்கள் அமைதியாக இருக்கணும், வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கணும், கோபத்தை தவிர்த்து விடணும். ஸோ அதன் மூலமாக உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கனிவாக பேசுறது ரொம்ப முக்கியம். உங்கள் காதலர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் வெறுப்பை காட்டக்கூடாதுங்க. அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையில் நீங்கள் அருமையான நல்ல ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக இன்றைக்கி உணர முடியுங்க. ரோஜாக்களின் நறுமணத்தை காதல் வழங்க இன்றைக்கி காத்திருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் எந்த விதமான ஒரு தேவையில்லாத பேச்சுகளும் பேசாமல் இன்றைய தினத்தை இணக்கமாக மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் காதலர் முதற்கொண்டு எல்லாருமே உங்கள் நகைச்சுவை உணர்வு மூலமாக அதை ரசிப்பதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இயல்பான நகைச்சுவை உணர்வு இன்றைக்கி உங்கள்கிட்ட சூப்பராகவே இருக்குங்க. அதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக கலகலப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். தேவையில்லாத மன பயத்தை எல்லாம் விட்டு விட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஆனால் அதுக்காக புதிய விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணக்கூடாதுங்க. அசட்டு தைரியமாக எதையும் இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த தினம் மிக முக்கியமான 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. முன்கோபம் மற்றும் உங்களுக்கான கோபமான செயல்பாடுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடும், தவறான இம்பேக்டை ஏற்படுத்திடும். அதனால் கோபத்தை ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. கோபம் காரணமாக நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தியானம், யோகா போன்ற ஏதாவது செய்து உங்களது கோபத்தை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உங்கள் சுற்றியுள்ளவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவருமே நல்ல உறவை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. உங்களுக்கு உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடல் தொந்தரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. மேலும் உங்களுக்கான நல்ல ஒரு சத்தான உணவை வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. வெளியில் போய் சாப்பிடாதீங்க. ஆரோக்கியத்திற்கு ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை உடனடியாக சரி செய்திடுங்கள். உடல் வலுவுக்கு மேலே வெயிட்லாம் தூக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அல்லது பூங்காவுக்கு போகலாங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக மாறும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். எனவே அற்புதமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது. பயத்தை மனசில் வச்சுக்காதீங்க. இந்த தினம் யாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வழக்கமான வேலைகள் மட்டும் செய்யுங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அது அமையும். மேலும் நம்பர் 5 இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமுதாய பணிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். திட்டமிட்டு செயலாற்றுங்கள். தேவையான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ உங்கள் பலத்திற்கேற்ப நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. உங்கள் பலவீனங்களை மறைப்பதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப முக்கியங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் பேச்சுகள், வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. எந்த வார்த்தைகளை எந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்றது நல்ல ஒரு தெளிவு வேண்டும். நிதானித்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க. அமைதியாக இருந்துறது நல்லது. கோபமாக இருந்தீங்க அப்படின்னா அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. மற்றவங்க தனிப்பட்ட விஷயங்களை போய் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கடமையில் இருக்கக்கூடிய தொய்கள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளித்து உங்கள் கடமைகளை கண்ணும் கருத்தாமல் முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுக்கு சேமிப்பு பணம் காலியாயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இன்றைக்கி மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க. ஆனால் விதண்டாவாதமான பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.